நண்பர்களே, இன்று மார்ச் மாதம் 31ஆம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் 1:20. முக்கியமான ஒரு விஷயம் என்னவெனில், பிரான்ஸ் அமெரிக்க போர் விமானங்களுக்கு தற்பொழுது தடை விதித்திருக்கிறது. ஸ்பெயின் தடை விதித்திருக்கிறது. ஆகவே ஐரோப்பிய ஒன்றியம் ட்ரம்பினுடைய யோசனைகளுக்கு எதிராகவே இருக்கிறது. யூகே தடை விதிக்கவில்லை. ஆனால் யூகே சொல்கிறது இந்த போருக்கு தாங்கள் உதவவில்லை என்று. ஆனால் இங்கே RAF தளத்தில் இருந்துதான் எல்லா குண்டுவீச்சு விமானங்களும் ஈரான் பக்கம் சென்று கொண்டிருப்பதை புகைப்படங்கள் காட்டுகின்றன. என்னன்னா RAF தளத்தை சுத்தி அவர்கள் மறைப்பு போட்டிருக்கின்றார்கள். ஆனால் ஊடகவியலாளர்கள் வேன் ட்ரக்ல போய் நின்று மேல நின்று எடுத்து போட்டோக்களை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். ஆகவே யூகே முழுவதுமாக ட்ரம்புக்கு உதவி செய்து கொண்டிருப்பதை பார்க்கலாம். இன்று பல முக்கியமான தகவல்களை நாங்கள் பார்க்க போகின்றோம். சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கோ, லைக் பட்டன் அழுத்துங்கோ, மற்றது ஹைப் பட்டன் அழுத்துங்கோ. உடனுக்குடன் உங்களுக்கு செய்திகள் சேரும். சரி, இன்றைய நிலவரங்கள் என்ன? ட்ரம்ப் ஈரான் மீது அணுகுண்டு வீச போகிறாரா என்கின்ற ஒரு மிகப்பெரிய அபாய நிலையை ராணுவ விமர்சகர்கள் தற்பொழுது எழுப்பியிருக்கிறார்கள். ட்ரம்பினுடைய சிந்தனையை யாராலையும் ஊகிக்க முடியாமல் இருப்பதாக அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஈரான்ல இஸ்பஹான் மீது அணு ஆலை இருக்குது. ஏற்கனவே அவர்கள் பல ஆயிரம் ராத்தல் குண்டுகளை அவர்கள் போட்டிருந்தார்கள் கடந்த போரின் பொழுது. இப்பொழுது ஈரானிய ஆயுத கிடங்கு மீது 900 கிலோ பங்கபஸ்டர் குண்டுகளை வீசி அமெரிக்க ராணுவம் தாக்குதல் நடத்திய காணொளி காட்சிகளை டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய ட்ரூத் சோசியல் தளத்திலே பகிர்ந்திருக்கிறார். ஈரானில் உள்ள பெரிய ஆயுத கிடங்கு மீது 900 கிலோ பங்கர் பஸ்டர் குண்டுகளை வீசி இருப்பதாக ட்ரம்ப் சொல்கின்றார். இந்த பெரிய வெடிப்பும் புகையும் பெரிய கிட்டத்தட்ட ஒரு அணுகுண்டுக்கு சமமான ஒரு அளவு மிகப்பெரிய வெடிப்பு, புகை, நெருப்பு எல்லாம் அந்த வீடியோவில் காட்டப்பட்டிருக்கிறது. ஈரானிய நகரமான இஸ்பஹானில் உள்ள ஒரு இலக்கை பூமிக்கு அடியில் ஆழமாக ஊடுருவி செல்லும் வகையில் வடிவமைக்கப்பட்ட ஊடுருவும் குண்டுகள் தாக்கிய தருணம் என்று காட்டப்பட்டதாக அமெரிக்க அதிகாரி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் பத்திரிகைக்கு தெரிவித்திருக்கின்றார். செவ்வாய்க்கிழமை அன்று ட்ரம்பும் இந்த விஷயத்தை பகிர்ந்திருக்கிறார். நகருக்கு மேலே அடர்த்தியான கரும்புகை சூழ்ந்திருக்கிறது. அவர்கள் என்ன யோசிக்கிறார்னா, அங்க உள்ள அணுகுண்டியை வெடிக்க வைத்து ஈரானியை அழிப்போமா என்று அவர்கள் யோசிக்கிறார்கள். இப்ப நேரடியா அணுகுண்டு என்று சொல்லி கொண்டு போய் போட்டால் உலகளாவிய ரீதியில் ஒரு பெரும் விமர்சனம் வரும் என்ற காரணத்தினால் இஸ்பஹானில உள்ள அணுகுண்டை வெடிக்க வைத்து, அங்க இருந்தால் வெடிக்க வைத்து அணுக்கசிவை ஏற்படுத்தி ஈரானை அழிப்போமா என்று ஒரு விஷயம். அதே போலத்தான் ஈரானும் நினைக்கிறது. இஸ்ரேலில் உள்ள அணுமின் நிலையத்தின் மீது தாக்குதல் நடத்தி ஒரு ஆக்சிடென்டாக இதை உருவாக்கி இஸ்ரேலை அழிப்பமா என்று ஈரானும் நினைக்கிறது. ஆகவே ரெண்டு பேரும் ரெண்டு விஷயத்தை தற்பொழுது யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். பெயர் குறிப்பிட விரும்பாத ஒரு அதிகாரி சொன்னார் என்னன்னா, ஈரானின் மிகப்பெரிய அணுசக்தி நிலையங்களில் ஒன்று அமைந்துள்ள மற்றும் கடந்த கோடையிலே நடந்த 12 நாள் போரின் பொழுது குறிவைக்கப்பட்ட அந்த நகரத்தின் மீதான தாக்குதல்களில் அமெரிக்கா தனது ஏராளமான பங்கபஸ்டர் குண்டுகளை பயன்படுத்தியதாக அவர் தெரிவித்திருக்கிறார். நாசாவினுடைய தீ கண்காணிப்பு செயற்கைக்கோள்கள் ராணுவ நிலைகள் இருப்பதாக நம்பப்படுகின்ற பகுதியான சோஃபே மலைக்கு அருகில் இந்த பாரிய வெடிப்புகள் நிகழ்ந்ததாக குறிப்பிடுகின்றன. போரை முடிவுக்கு கொண்டு வரவும் உலகளாவிய எரிசக்தி சந்தைகளில் ஸ்திரத்தன்மையை மீட்டெடுக்கவும் ட்ரம்ப் நிர்வாகத்தின் மீது கடுமையான அழுத்தம் அதிகரித்து வரும் நிலையில் விரைவில் ஒரு உடன்பாடு எட்டப்படாவிட்டால் ஈரானின் எரிசக்தி வளங்கள் மற்றும் பிற முக்கிய உள்கட்டமைப்புகள் பரவலாக அளிக்கப்படும் என்று ட்ரம்ப் அச்சுறுத்தியிருக்கிறார். பெரும் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது என்று ட்ரம்ப் சொல்கின்றார். எந்த காரணத்திற்காகவும் விரைவில் ஒரு உடன்பாடு எட்டப்படாவிட்டால், அநேகமாக எட்டப்படாவிட்டால் ஹோர்முஸ் நீரிணை உடனடியாக வணிகத்துக்கு திறக்கப்படாவிட்டால் ஈரானில் எங்களது தாக்குதல் முடிவுக்கு கொண்டு வரும் விதமாக நாங்கள் வேண்டுமென்றே இன்னும் தொடாத அனைத்து மின் உற்பத்தி நிலையங்கள், எண்ணெய் கிணறுகள் மற்றும் அணுமின் நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். குஷேர் அணுமின் நிலையத்தின் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல் நடத்தியதாக ஈரான் ஏற்கனவே குற்றம் சாட்டியிருக்கிறது. இது மிகப்பெரிய ஆபத்து. மத்திய கிழக்கே எரிந்து கருகிவிடக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. மார்ச் 13 அன்று ஹார்முஸ் நீரிணையில் உள்ள முக்கிய எண்ணெய் மையமான கார்த்தீவின் மீது அமெரிக்கா குண்டு வீசியதாக ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாக்கர் ஹலீஃபாவுடன் பேச்சுவார்த்தைகள் முன்னேறி வருவதாக ட்ரம்ப் தற்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கின்றார். ஆனால் பாக்கர் ஹலீஃபா சொல்றார், இந்த எந்த நேரடி பேச்சுவார்த்தையும் தங்களோடு நடத்தப்படவில்லை என்று.
அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தையே இல்லை என்று தெஹ்ரான் மறுத்திருக்கிறது. அமெரிக்க படைகளை நிலைநிறுத்துவதற்கு ஒரு மறைவான விஷயமாக இந்த பேச்சுவார்த்தை குறித்த கூற்றுக்களை வாஷிங்டன் பயன்படுத்துவதாக தெஹ்ரான் குற்றம் சாட்டுகிறது. அமைதி ஒப்பந்தம் நெருங்கிவிட்டதாக ட்ரம்ப் சொல்கின்றார். ஈரான் மீது தரைவழி தாக்குதல்கள் நடத்துவதற்கான வாய்ப்புகளை விரிவுபடுத்தும் வலுவூட்டல்களின் ஒரு பகுதியாக ஆயிரக்கணக்கான துருப்புக்கள் மத்திய கிழக்குக்கு வந்துள்ளதாக அமெரிக்க அதிகாரிகள் சொல்கின்றார்கள். ஈரானுடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான காலக்கெடுவுக்கு ஒரு அட்டவணையை வகுக்க விரும்பவில்லை என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு நியூஸ் மேக்ஸிடம் தெரிவித்திருக்கிறார். அப்ப ரெண்டு பேரும் முன்னுக்கு பின் முரணான தகவல்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஹார்முஸ் நீரிணை பெரும்பாலும் மூடப்பட்டிருந்தாலும் கூட அமெரிக்க ராணுவ நடவடிக்கை முடிவுக்கு கொண்டு வர தயாராக இருப்பதாக ட்ரம்ப் இப்பொழுது தனது உதவியாளர்களிடம் கூறியதாக அல் ஜசீரா சொல்கிறது. நவம்பர் மாதம் வர இருக்கின்ற இடைக்கால தேர்தலுக்கு முன்னதாக போரை நிச்சயமாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று ட்ரம்ப் தனது நாட்டில் அதிகரித்து வருகின்ற இந்த அழுத்தத்தை எதிர்கொள்கின்ற சூழ்நிலையில் யோசிக்கிறார். ஒரு மாதத்துக்கு மேலான காலத்தில் 13 அமெரிக்க படை வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள் என்றும் 303 பேர் காயமடைந்துள்ளார்கள் என்றும் தனித்தனிப்பட்ட சம்பவங்களில் அவர்கள் காயமடைந்திருக்கின்றார்கள் என்றும் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஹோர்முஸ் நீரிணை மீண்டும் திறக்காமல் ஈரானுடன் போரை கைவிடக் கூடும் என்று மறைமுகமாக குறிப்பிடும் ஒரு அதிகாரி அமெரிக்கா இனிமேல் உங்களுக்கு உதவியாக இருக்க மாட்டாது என்று டொனால்ட் ட்ரம்ப் தனது நட்பு நாடுகளிடம் வெளிப்படையாக ட்ரூத் சோசியல் தளத்தில் குறிப்பிடுகின்றார். ஈரான்ல ஆட்சி மாற்றத்தில் தலையிட மறுத்த இங்கிலாந்து போன்ற நாடுகள் தங்களுக்காக போராடவும் தங்கள் சொந்த எண்ணெயை நீங்களே தேடிக்கொள்ளவும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அமெரிக்க ஜனாதிபதி ட்ரூத் சோசியல் தளத்தில் எழுதுகின்றார். அமெரிக்காவிடமிருந்து எண்ணெய் வாங்குங்கள், எங்களிடம் ஏராளமாக எண்ணெய் இருக்கிறது. இரண்டாவது, தாமதமான ஒரு தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு நீங்கள் போய் ஈரானிடம் இருந்து எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அவர் எழுதுகின்றார். ஈரான் போர் தொடர்பாக டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் கெய்ர் ஸ்டார்மர் இடையே ஏற்பட்ட பகிரங்கமான வாக்குவாதத்தை தொடர்ந்து அமெரிக்காவுக்கும் ஐக்கிய ராஜ்யத்துக்கும் இடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பு நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளதாக ஒரு அறிக்கை சொல்கிறது. இந்த நிலைமை குறித்து பைனான்சியல் டைம்ஸ் பத்திரிகையிடம் ஸ்டார்மர் மீதான ட்ரம்பின் சமீபத்திய விமர்சனம் திரைக்கு பின்னால் உள்ள பணி உறவுகளில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்று தெரிவித்தன. அதாவது திரைக்கு பின்னால் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துவதில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்று பைனான்சியல் டைம்ஸ் தெரிவிக்கிறது. ட்ரம்ப் நிர்வாகத்தின் கீழ் பிரிட்டிஷ் தூதுவர்கள் மூத்த அரசியல் முடிவெடுப்பவர்களுடனான அணுகுமுறை குறைந்து வருவதை அவர்கள் காணுகின்றார்கள். ஏனென்றால் முன்னாள் பிரிட்டிஷ் மூத்த அதிகாரி ஒருவர் பைனான்சியல் டைம்ஸிடம் தெரிவிக்கும் பொழுது ஈரான் விவகாரத்தில் ட்ரம்ப் ஸ்டார்மரை குறிப்பாக தாக்கி வருவதால் ஐரோப்பிய தலைவர்கள் மத்தியில் அவர் தனித்து காட்டப்படுகிறார். தற்பொழுது இருக்கின்ற நிலைமையில் பிரான்சும் ஸ்பெயினும் முழுமையாக ட்ரம்புக்கு எதிராக வேலை செய்து கொண்டிருக்கிறது. ஈரானில் உள்ள எண்ணெயை கைப்பற்ற விரும்புவதாகவும் கார்த்தீவை கைப்பற்ற விரும்புவதாகவும் ட்ரம்ப் வெளிப்படையாக அவர் தெரிவிக்கின்றார். தேவைப்பட்டால் கார்த்தீவுக்கு தரைப்படைகள் அனுப்பப்படும் என்றும் அவர் குறிப்பிடுகின்றார். ஈரான் மீதான போருக்கு முன்னதாக இன்னும் ஒரு பிசினஸ் நடக்குதுங்க பாருங்க. ஈரான் மீதான போருக்கு முன்னதாக பாதுகாப்புத்துறை தலைவர் பீட் ஹெக்ஸித்தின் தரகர் ஒருவர் ஆயுத நிறுவனங்களில் பெரிய முதலீடு செய்ய முயன்றதாக தற்பொழுது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. போருக்கு முந்தைய வாரங்களில் பாதுகாப்பு செயலாளரின் சொத்து மேலாளர் ஒருவர் பாதுகாப்பு தொடர்பான ஆயுத நிதியத்தில் பல மில்லியன் டாலர் முதலீடு செய்வது குறித்து பிளாக் ராக் நிறுவனத்தை தொடர்பு கொண்டதாக பைனான்சியல் டைம்ஸ் செய்தி வெளியிட்டதை தொடர்ந்து பென்டகன் செய்தி தொடர்பாளர் ஷான் பானல் திங்கட்கிழமை அன்று அந்த அறிக்கையை உடனடியாக திரும்ப பெறுமாறு கோரியிருக்கிறார். பைனான்சியல் டைம்ஸ் சொல்லுது, பாதுகாப்பு செயலாளர் பீட்டர் ஹெக்ஸட் இருக்கிறார் தானே, அவர் ஆயுத விற்பனையில முதலீடு செய்திருக்கிறார். என்னன்னா இங்க நிறைய ஆயுதங்கள் விற்பனை இருக்கிறது, ஆகவே முதலீடு செய்தா அதிகமான பணத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்று. லாக்ஹீட் மார்டின் மற்றும் நோர்த்ரப் கிரம்மன் ஆகிய நிறுவனங்களை உள்ளடக்கிய அந்த பங்குச்சந்தை வர்த்தக நிதியம் அந்த நேரத்தில் வாங்குவதற்கு கிடைக்காதால், அவ்வளவு பிஸியா இருந்தது, கிடைக்காததால் மோகன் ஸ்டான்லியில் உள்ள ஹெக்ஸத்தின் தரகர் இறுதியில் அந்த முதலீட்டை தொடரவில்லை என்று பெயர் குறிப்பிட விரும்பாத 3 ஆதாரங்களை மேற்கோள் காட்டி பைனான்சியல் டைம்ஸ் செய்தி வெளியிட்டிருக்கிறது. இந்த குற்றச்சாட்டு முற்றிலும் பொய்யானது, புனையப்பட்டது என்று செயலாளர் ஹெக்ஸெத்தோ அல்லது அவரது பிரதிநிதிகளோ சொல்லவில்லை. அத்தகைய முதலீடு குறித்து பிளாக் ராக் நிறுவனத்தை அணுகவில்லை என்று ஃபானல் சமூக ஊடகத்தில் பதிவிடப்பட்டிருக்கிறது.
இது பொதுமக்களை தவறாக வழிநடத்துகின்ற நோக்கில் பரப்பப்படும் மற்றும் ஒரு ஆதாரமற்ற நேர்மையான அவதூறு என்றும் அவர்கள் சொல்கின்றார்கள். இருந்தும் கூட இந்த இந்த திட்டங்கள் எல்லாம் பங்குச்சந்தை, ஆயுத விற்பனை, யுத்தம் எல்லாம் ஒரு சங்கிலியில் பிணைக்கப்பட்ட ஒரு விடயமாகவே ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் போர் திட்டங்கள் மூலம் உள் விவரங்கள் அறிந்த நபர்கள் லாபம் ஈட்டக்கூடும் என்ற ஊகங்கள் தூண்டி இருக்கின்றன. நிதி மற்றும் முன்கணிப்பு சந்தைகளில் சரியான நேரத்தில் செய்யப்பட்ட வர்த்தகங்கள் மீதான ஆய்வுக்கு மத்தியில் இந்த அறிக்கை வந்திருக்கிறது. ஆகவே இப்போது இருக்கின்ற நிலைமையில் ஈரான் மீது அணுகுண்டு தாக்குதல் நடத்துவதா இல்லையா, அல்ல உள்ளே இருக்கிற அணுகுண்டை வெடிக்க வைப்பதா, உள்ளே இருக்கின்ற அணு செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை எவ்வாறு கைப்பற்றுவது என்பது தொடர்பாகவே ட்ரம்ப் யோசித்துக் கொண்டிருக்கின்றார். மிகப்பெரிய அழிவுக்கு இது வழிவகுக்க போகிறது என்று ராணுவ ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள். நல்லது நண்பர்களே, மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கோ, லைக் பட்டன் அழுத்துங்கோ, ஹைப் என்ற ஒரு விஷயம் வரும் அதனையும் செய்யுங்கோ. உடனுக்குடன் உங்களுக்கு செய்திகள் வந்து சேரும்.